ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சாபமிட்டார்கள்? நபிமார்களுடைய கபறுகளை அவர்கள் வணக்க ஸ்தலங்களாக மாற்றினார்கள். எவ்வளவு கல்புல வேதனை இருந்தால், தன் கபர் அப்படி நடக்க கூடாது என்று ஆசை இருந்தால், பெருமானார் இப்படி ஒரு வார்த்தையை புதன்கிழமை பயன்படுத்தினார்கள். 5 நாட்களில் மௌத்தாக போறார்கள். பெருமானார் பயன்படுத்திய வார்த்தையின் தாற்பயம் புரிகிறதா? கெஞ்சினார்கள், லா தஜஅலு கபரி ஈதா, என்னுடைய கபரை திருவிழா நடத்தும் இடமாக மாற்றாதீர்கள். ரௌலா, அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கம் செய்யப்பட்ட இடம், சலாம் சொல்லப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு பிரத்யேகமாக அல்லாஹ் ஒரு அந்தஸ்தை கூட்டினார். சலாமும் ஸலவாத்தும் அவருக்கு ஏற்றி வைக்கப்படுகிறது. இன்றைக்கு மக்கள் அலைய மோதுகிறார்கள். ரௌதாவை கடந்து போகிறோம், நாம் பெருமானாரை பார்க்கவில்லை. பெருமானார் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை கடந்து போகிற நேரம் நம்முடைய கல்பால் ரசூலுல்லாஹ்வுக்கு அஸ்ஸலாமு அலைக் அய்யுஹன் நபி வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத், அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், நாம் சலாம் சொல்லிவிட்டு போகிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதி وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. ஸலவாத்தை சொல்லுகிறோம். அதுக்கு மேல் சந்தன குச்சி இல்லை, அதற்கு மேல் பாலாபிஷேகம் இல்லை, அதற்கு மேல் அங்க போய் உட்கார்ந்துட்டு எதுவுமே செய்வது இல்லை. பெருமானார் கெஞ்சியது, இன்றைக்கு போலீசார் போட்ட அந்த இடத்துல எந்த விழாவும் எடுக்க கூடாது என்றால், ரசூலுல்லாஹ் விழா எடுக்க கூடாது என்று சொல்கிற நேரம்